என்னுடைய நெருங்கிய சகோதரர் நண்பர் கருப்பு முருகானந்தம் அவர்கள் வேட்பாளராக இங்கு போட்டியிடுகிறார்கள். அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் தஞ்சை மக்களை கேட்க வருகை தந்திருக்கிறேன். எப்படியும் இன்னொரு முறை தேர்தலுக்கு முன்பாக அவரோடு தஞ்சையிலே வாக்குகளை சேகரிக்க திறந்த விலை ஜீப்பிலே அவரோடு வர இருக்கின்றேன். தஞ்சை மண் என்பது உலகம் முழுவதும் போற்றப்படுகின்ற ஒரு நகரம். அதே போல இந்தியா முழுவதும் புகழ்பெற்ற கோயில் தலம். அப்படிப்பட்ட இந்த தஞ்சையிலே இரண்டாவது முறையாக போட்டியிடுகிறார். தஞ்சாவூர்ல முதல் தடவை முதல் தடவையாக போட்டியிடுறார். தாமரை சின்னத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் தஞ்சை மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் விஸ்வகுருவாக இந்திய நாட்டை வளம் கொழிக்கின்ற நாடாக, சர்வ வல்லமை பொருந்திய நாடாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் பொருளாதாரத்திலே இந்தியாவை 13வது இடத்திலே இருந்த, அவர் பதவியேற்கும் போது 13வது இடத்திலே இருந்த இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து 5வது இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போது ஜப்பானை பின்தங்கி 4வது இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னும் ஓராண்டு காலத்திலே ஜெர்மனியை பின்தங்கி 3வது இடத்திற்கு இந்தியா வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிறது. எவ்வளவு ராஜதந்திரி என்பதை இந்த போர்க்காலத்திலே இப்போது கூட நாம் தெரிந்து கொள்ளலாம். எவ்வளவோ போர்கள் உலகம் முழுவதும் நடந்தாலும் அதனுடைய தூதுவராகத்தான் பாரத பிரதமர் செல்கிறார்கள். அதேபோல உக்ரைன் ரஷ்யா வாரிலேயும் அவருடைய தூதுவராகத்தான் 2 நாடுகளையும் பேசி வந்தார்கள். அதேபோல இப்போது ஈரான் போர்க்களத்திலேயும் கூட நம்முடைய பாரத பிரதமருடைய பங்கு அதிகமாக இருக்கிறது என்று நம்முடைய அமெரிக்க நாட்டினுடைய அதிபர் சொல்லியிருக்கிறார். அப்படி உலகத்திற்கு தலைவராக இந்தியா ஒரு ஏழை நாடு என்பதை போய் உலகத்திற்கு தலைமை ஏற்கின்ற நாடாக T20 மாநாட்டிலே பார்த்திருப்பீர்கள். எவ்வளவு தலைவர்கள் அவரோடு நெருங்கி பழகினார்கள். உலகம் முழுவதும் எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு சக்தி ஒரு பிரதமருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்களை சாரும். கொரோனா காலத்திலே கூட நாம் முன்பெல்லாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வெளிநாட்டிலிருந்து மருந்துகளை வாங்குவோம். உள்நாட்டு மருத்துவத்தை வைத்து நம்முடைய கொரோனா காலத்திலே இந்திய மக்களை காப்பாற்றியவர். அதைவிட 60 நாடுகளுக்கு நம்முடைய இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மருந்தை உலக நாடுகளுக்கு கொடுத்த உலக இரட்சகராக அவர் மாறியிருக்கிறார்கள். அதே போல இராணுவ தளவாடங்கள் AK-47 வேண்டும் என்றால் கூட நாம் ஜெர்மனியிலிருந்து வாங்கி வந்தோம். ஆனால் இப்போது கிட்டத்தட்ட 16 நாடுகளுக்கு சென்ற வாரம் கூட 4000 கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது பிரம்மோஸ் ஏவுகணைகளை. அப்படி இராணுவ தளவாடங்களை ஏற்றுகின்ற நாடாக இன்றைய தினம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்தியா பிரதமர் நம்முடைய முருகானந்தம் அவர்களை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள். அவரை வெற்றி பெற செய்தால் மிக தஞ்சாவூருக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதேபோல தஞ்சை மாநகரத்திற்கு என்னென்ன உதவிகள் வேண்டும், குறிப்பாக தஞ்சாவூரிலே இருக்கின்ற MPக்களோ அல்லது MLAக்களோ இங்கு ஏர்போர்ட் வேண்டும் என்று ஏதாவது போராடுகிறார்களா, அல்லது ஏர்போர்ட் வேண்டும் என்று குரல் கொடுக்கிறார்களா, அல்லது வாதாடி கொண்டிருக்கிறார்களா? முருகானந்தம் வெற்றி பெற்றால் தஞ்சையிலே ஏர்போர்ட் நிச்சயமாக கொண்டு வந்து விடுவார். பிரதமர் நான் ஒரு முறை பார்த்தேன். என்ன முருகா என்று கூப்பிடக்கூடிய அளவிற்கு பிரதமரோடு நெருங்கி பழகக்கூடியவர். எல்லா பிஜேபியினுடைய நிகழ்ச்சிகளுக்கும் அவர்தான் முதலில் மைக்க பிடிக்கின்றவர். எல்லோரையும் அரவணைத்து இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றவர். ஆகவே தஞ்சையிலே ஏர்போர்ட் வர வேண்டும். அதை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் இந்த ஏசி சண்முகம் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். இந்த 5 ஆண்டு காலத்திலே முருகானந்தம் வெற்றி பெற்றால் தஞ்சைக்கு விமான நிலையத்தை கொண்டு வருவோம் என்பதை உத்தரவாதம் சொல்கிறோம். அதேபோல தஞ்சைக்கு பெருநகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது மாநகராட்சி. ஆகவே இங்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வர வேண்டும்.
இவையெல்லாம் திமுக வெற்றி பெற்றால் நிச்சயமாக இது நடைமுறையில் நடக்காது. அவர்கள் உண்டு, அவர்களுடைய லஞ்ச லாவண்யங்கள் உண்டு. ஆகவே முருகானந்தம் வெற்றி பெறும் போதுதான் தஞ்சை உண்மையான வளர்ச்சியை பெறும். உலகம் முழுவதும் சுற்றுலா பயணிகள் இங்கு வருகிறார்கள். அதற்கு பல்வேறு பணிகளை மத்திய அரசு மூலமாக செய்ய வேண்டும். மத்திய அரசை தமிழக அரசும் நாடுவதில்லை, குறை சொல்லுகின்ற வழக்கமாகத்தான் வைத்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். ஆகவே ஒட்டி உறவாடக்கூடிய இரட்டை இன்ஜின் அமைப்பு தான் வேண்டும். எவ்வளவு மாநிலங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு மாநில முதலமைச்சர்கள் எவ்வளவுதான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் மாற்றுக் கட்சியில் இருந்தாலும் அவர்கள் பிரதமரோடு இணங்கி சுமூகமாக தன்னுடைய மாநிலத்திற்கு தேவையான அத்துணை நிதி உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இங்கு தமிழ்நாட்டிலே மட்டும்தான் அதிசயமாக என்ன சொன்னாலும் அதை குறை சொல்வதற்காகவே ஒரு அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், இப்பொழுது 2 கோவையிலேயும் மதுரையிலேயும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அடிப்படை காரணங்கள் என்னென்ன ஃபார்மேட்டுகளை கொண்டு கொடுத்திருக்கிறார்கள், அதை முழுவதுமாக பூர்த்தி செய்வதில்லை. ஆகவே மெட்ரோ வரவில்லை என்று சொல்லுகிறார்கள். அதேபோல இந்த தஞ்சை மாநகரத்திற்கு வளமான சுற்றுலா தலமாக இன்னும் மேலும் உயர்வதற்கு நம்முடைய முருகானந்தம் இங்கு வெற்றி பெற வேண்டும், சட்டமன்றத்திற்கு போக வேண்டும். சட்டமன்றத்திற்கு சென்றால் நிச்சயமாக அவர் அமைச்சர் பதவியை அவரால் கொண்டு வர முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடிய திட்டங்கள் எடப்பாடி செய்ய வேண்டிய கடமைகளை அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் முடிந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் நிதி உதவி அளிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 1000 ரூபாய் இருந்த குடும்ப தலைவியுடைய வருமானத்தை 2000ஆக மாற்றியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றுதான் அது மாற்றப்பட்டிருக்கிறது 2000 என்று. அதேபோல் 2000 அதேபோல ஒரு இலவசமாக ஒரு ஃப்ரிட்ஜ் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். பட்டதாரி மாணவர்களுக்கு வேலையில்லாத பட்டதாரி மாணவர்களுக்கு 3000 ரூபாய் கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அதே போல முதியோர் பென்ஷன் 1000லிருந்து 1500க்கு கொண்டு வர முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். வேலை வாய்ப்பு வாங்குவதற்காக மகளிருக்கு, வேலைக்கு செல்லக்கூடிய மகளிருக்கு 25,000 ரூபாய் இலவசமாக மானியமாக 2 சக்கரம் 2 வீலர் வாங்கினால் கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தலிலே நம்முடைய எடப்பாடியாருடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஹீரோ எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கின்ற திட்டங்கள் தான். ஆகவே வருங்காலத்திலே தமிழக மக்கள் இன்னொன்றும் எல்லாரும் தயவு செய்து எண்ணி பாருங்கள். இதற்கு முன்பு எடப்பாடியார் 4.5 ஆண்டு காலம் இருந்தார்கள். அப்போது இந்த போதைப் பொருட்கள் அதிகமாக இருந்ததா? இல்லையே, கட்டுப்பாட்டிலே தான் இருந்தது. இப்போது எல்லா பெற்றோர்களும் பள்ளி வரை வந்திருக்கிறது, தெரு வரை வந்திருக்கிறது, கிராமம் வரை வந்திருக்கிறது. சாராயம் என்பது ஒன்று. அந்த சாராயத்தில் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்து மாதம் 5000 ரூபாய் அவங்க கிட்ட இருந்து வசூல் பண்ணிடுறாங்க, அவங்க வீட்டுக்காரங்கிட்ட இருந்து. அதே போல வீட்டு வசதி எவ்வளவு ஏற்றப்பட்டிருக்குது. 2000 ரூபாய் இருந்த வீட்டு வரி இப்போது 8000 ரூபாய் 10,000 ரூபாய் மாறி இருக்குது. அதே போல மின்சாரம் டெபாசிட், அடிஷனல் டெபாசிட் எவ்வளவு. அதே போல ஒரு சப்ஸ்டேஷன், ஒரு இண்டஸ்ட்ரி வர வேண்டும் என்று சொன்னால் சப்ஸ்டேஷனுக்கு 5 கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டுமா? அவன் இண்டஸ்ட்ரியை கொண்டு வருவானா? 5 கோடி அரசாங்கத்திற்கு கொடுப்பானா? அதுபோன்று பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகள் இந்த ஆட்சியிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் போற்றப்பட வேண்டும். ஆக அதெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், போதைப் பொருள் முழுக்க ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அடிப்படை சாராய படிப்படியாக அது நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய எடப்பாடியாருடைய பொற்கால ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக தஞ்சையிலே நம்முடைய அருமைய நண்பர் முருகானந்தம் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பத்திரிகையாளரையும் கேட்டுக்கொள்கிறேன், ஊடக நண்பர்களையும் கேட்டுக்கொள்கிறேன், தஞ்சை மக்களும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆமாங்க, நிறைய போயிட்டுருக்கேன். இப்போ திண்டுக்கல் சீனிவாசனுக்கு போனேன். அதே போல் இவருக்கு மதுரை 1க்கு திறந்தவெளி ஜீப்பில் போனோம். இன்று மாலை திருவாரூரிலே வியாபாரிகள் மத்தியிலே வாக்குகளை சேர்க்க 3 மணி நேரம் திறந்த வெளியிலே வாக்குகளை கேட்க போகிறோம். ஒன்று,
அதிலே ஒரு சிரமமான விஷயம், சிரிப்பான விஷயம் கூட. நான் நம்முடைய திருவாரூருக்கு பாலகுரு என்ற ஒரு ஆர்கிடெக்டை நான் மனதிலே வைத்து முடிவெடுத்து அந்த தொகுதியை கேட்டோம். அந்த தொகுதியும் நம்முடைய பியூஷ் கோயல் அவர்கள் கொடுப்பதாக சொன்னார்கள். பிறகு மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள் நயினார் அவர்கள், முருகன்லாம் உட்கார்ந்து அவருடைய தந்தைக்கு கொடுக்க போகிறோம், அவர் விவசாய அணி செயலாளராக இருக்கிறார் என்று சொன்னார்கள். உங்கள் வேட்பாளராக கூட வைத்துக் கொள்ளுங்கள், அவர் தந்தைக்கு அறிவிங்கள் என்று சொன்னார். ஆகவே நீங்களே அறிவித்து விடுங்கள் என்று சொல்லி அந்த தொகுதியை அவரிடம் கொடுத்திருக்கிறோம். நான் வாங்கினாலும் பாலகுருக்கு வாங்கினாலும் தாமரை தான், அவர்கள் அறிவித்தாலும் அது தாமரை தான். ஆகவே சுந்தர்சியை நம்முடைய பிடிஆர் பழனிவேல்ராஜன் இருக்கிறார்கள். அதை ஒன்று மதுரை மத்திய தொகுதி வெற்றி பெற்றால் நிச்சயமாக மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் வரும். ஆகவே சுந்தர்சியுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சுந்தர்சிக்கு அதிகமாக பணிகளையும் மீதி இருக்கின்ற ஒரு 50 இடங்களுக்கு பொதுக்கூட்டம் செல்வதற்காக முடிவெடுத்திருக்கிறேன். சார், விஜய் நிச்சயமாக தாவேகாவினர் 20,000 30,000 வாக்குகளை நிச்சயமாக வாங்குவார்கள். வலுவான வேட்பாளர்கள் இருந்தால் 2வதற்கு வருவார்கள். இன்னும் சிறப்பான வேட்பாளராக இருந்தால் கொஞ்சம் தொகுதியை அவர்கள் நிச்சயமாக பிடிப்பார்கள். அந்த நிலைமையிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பது அப்பட்டமான ஒரு உண்மை. ஆகவே அவர்கள் நிச்சயமாக வாக்குகளை வாங்குவார்கள். அது திமுகவிலிருந்து 70% வாக்குகள் போகும் என்று நினைக்கிறோம். மற்ற கட்சி சார்பில்லாத இளைஞர்களுடைய வாக்கும் அவர்களுக்கு கிடைக்கும். இல்லைங்க, தொகுதி வரை இப்போ 2 பீரியட் 3 பீரியடா ரிசர்வ் தொகுதி இருக்குது. அதே போல பாராளுமன்றத்திலையும் அது போல இருக்கிறது. ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது வரவேற்கத்தக்க ஒன்று. ஏனென்று சொன்னால் மத்திய அரசுக்கும் அல்லது மாநில அரசுகளுக்கும் ஒவ்வொரு 3 தொகுதி 3 மாநில தேர்தல் 4 மாநில தேர்தல் மத்திய அரசுக்கே இந்த தேர்தலை சந்திப்பதற்கே அவருக்கு சரியாகிறோம். வீண் விரயம், வீண் செலவு. ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது அதே போல அதிலே 3 1 பங்கு பெண்களுக்கு கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இருக்கின்ற இடங்கள் குறையாது என்று பாரத பிரதமர் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே தென் மாநிலத்தில் இருக்கின்ற தொகுதிகள் அதிகமாக்கப்படுமே தவிர 3 1 அடிஷனலாக கொடுக்க போகிறார்கள். ஆகவே இதில் எந்த விதமான பாதிப்பும் நமக்கு இல்லை. ஆகவே இதை வரவேற்கலாம். இந்த தேர்தல் நடைமுறை என்பது எளிதாக்கப்படும். அது தேசிய ஜனநாயக கூட்டணி முடிவெடுக்கும். அது இப்போ சொல்ல முடியாதுல்ல. அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடியார் பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலே முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்பார். நன்றி, வணக்கம்மா.